தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிற பல ஆலயங்களை நம்ம தரிசனம் பண்ணுறோம். எங்கெல்லாம் முருகப்பெருமான் கோவில் கொண்டிருக்கிறான், நிலத்திலா முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிறான், மலையிலா முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிறான், ஒரு வனத்தில் முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிறான். நம்ம நிறைய கோவில்களை நம்ம தரிசனம் பண்ணுறோம். இன்றைக்கு நம்ம தரிசனம் பண்ண போகிற கோவில் சீர்காழி. உங்கள் அத்தனை பேருக்குமே தெரிஞ்சிருக்கும் சீர்காழி. ஞானசம்பந்தர் தொடர்பான இடம். ஞானசம்பந்தர் பிறந்தது அங்கே இருக்கிற சிவன் கோவிலில் தான். அவருக்கு உமையனுடைய ஞானப்பால் கிடச்சி தோடுடைய செவியன்னு ஞானசம்பந்தர் பாடினார். அந்த சீர்காழியிலேருந்து ஒரு சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் கைவிளாஞ்சேரி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த கைவிளாஞ்சேரியில் கதிர்காம பாலதண்டாயுதபாணி அப்படின்னு ஒரு முருகன் கோவில் இருக்குது. இந்த கோவிலைத்தான் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். கதிர்காமம் பாலதண்டாயுதபாணினா முருகப்பெருமானுக்கு பேர் இருக்கும். அது என்ன கதிர்காம பாலதண்டாயுதபாணி? கதிர்காமங்கிறது எங்கே இருக்குது? இலங்கையில் இருக்குது. இலங்கையில் கதிர்காமத்தில் முருகப்பெருமானுக்கு ஆலயம் காணப்படுகிறது. அந்த பேர் எப்படி இங்கே வந்திருக்கு அப்படின்னு நமக்கெல்லாம் தோணலாம். இந்த நாட்களில் கதிர்காம சுவாமிகள் அப்படின்னு ஒரு சுவாமிகள் இருந்திருக்கார். இந்த கதிர்காம சுவாமிகள் தான் இந்த முருகப்பெருமான் கோவிலை கட்டினர். எப்போ பூர்த்தியாச்சு? 1925. 100 வருஷம் ஆகுது. 1925 இந்த ஆலயத்தை பூர்த்தி பண்ணினர். அந்த மகான் தான் கட்டினர். இந்த கதிர்காம சுவாமிகள் பிறந்தது வங்காளதேசம். இவருடைய தகப்பனார் நேபாளத்தில் ஒரு மந்திரியாக இருந்தாராம். ராஜாங்கத்தில் ஒரு மந்திரியாக இருந்தாராம். அந்த காலத்தில் சகலவிதமான வசதிகளும் வாய்க்க பெற்றும் அவருடைய மகனான கதிர்காம சுவாமிகளுக்கு பணத்தின் மேலே, போக வாழ்க்கையின் மேலே ஆசை இல்லை. பாருங்கள், அவ்வளவு காசு பணம் கிடைச்சுமே அதை அனுபவிக்கணும்னு தான் இன்றைக்கு பல பேர் நினைப்பாங்க. ஆனால் இவருக்கு காசு பணத்தின் மேலே ஆசை இல்லாமல் ஞானத்தின் மேலே ஆசை ஏற்பட்டு 7 வயசாக இருக்கும்போது வீட்டை விட்டு பிரிஞ்சு வந்துட்டார். 7 வயசில். 12 வயசில் இவருக்கு ஞானானந்தகிரி சுவாமிகளுடைய உபதேசம் கிடைச்சது. ஞானானந்தகிரி சுவாமிகள் யார்? திருக்கோவிலூர். திருவண்ணாமலையிலேருந்து விழுப்புரம் செல்லக்கூடிய மார்க்கத்தில் திருக்கோவிலூர் அப்படின்னு ஊர் இருக்குது. அங்கே இருக்கிற தபோவனத்தில் ஞானானந்தகிரி சுவாமிகள்னு ஒரு பெரிய மகான் இருந்தார். பெரிய மகான் ஞானானந்தகிரி சுவாமிகள். அந்த மகான் கூட இருக்கக்கூடிய ஒரு பேர் இவருக்கு கிடைச்சிது, கதிர்காம சுவாமிகளுக்கு. இவருக்கு உபதேசம் செஞ்ச பிறகு இவங்க 2 பேரும் புறப்பட்டு இலங்கைக்கு போகிறாங்க. யார்? ஞானானந்தகிரி சுவாமிகளும் கதிர்காம சுவாமிகளும் இலங்கைக்கு போகிறாங்க. கதிர்காமத்தில் பல காலம் தங்கியிருந்து தவம் பண்ணுறாங்க. முருகப்பெருமானை நினச்சி தவம் பண்ணுறாங்க. அந்த முருகப்பெருமான் இந்த இருவருக்கும் காட்சி கொடுத்து ஞானானந்தகிரி சுவாமிகளை ஞான மார்க்கத்தில் செல்லுமாறு பணிக்கிறார் முருகப்பெருமான். கதிர்காம சுவாமிகளை பக்தி மார்க்கத்தில் பயணிக்குமாறு முருகப்பெருமான் உத்தரவிடுகிறார். இந்த பக்தி மார்க்கத்தில் செல்லணுங்கிறதுக்காக இந்த இலங்கையிலேயே சுமார் 65 வருடங்கள் இருக்காராம். யார்? கதிர்காம சுவாமிகள். அதன் பிறகு புறப்பட்டு இங்கே வர, நம்ம ஊருக்கு வர. நம்ம ஊரில் பலவிதமான தமிழ்நாட்டில் பல ஊர்களுக்கு பயணித்து அதன் பிறகு 1902 இங்கே வராராம். அதன் பிறகு பல இடங்களுக்கு பயணித்து இவர் கடைசியாக எந்த இடத்துக்கு வந்தார்னா சீர்காழிக்கு வரார். சீர்காழியில் உப்பனாறு அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. உப்பனாறுன்னு ஒரு ரிவர். இது உப்பனாறு அப்படிங்கிறது உப்பனாற்றங்கரை. அந்த கரையில் ஒரு சாதாரணமான ஒரு குடிசை போட்டு உட்கார ஆரம்பித்தார். இவர் உட்கார்ந்த உடனே பலரும் இவரை தேடி வர ஆரம்பித்தார்கள். இவருக்குள்ளே என்ன ஒரு வேட்கை இருக்குது அப்படின்னா, முருகப்பெருமானுக்கு ஒரு கோவில் கட்டணும், முருகப்பெருமானுக்கு ஒரு ஆலயம் அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவருடைய மனசில் ஓடிக்கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? கதிர்காம முருகன் அப்படிப்பட்ட ஒரு பேற்ற ஒரு பாக்கியத்தை இவருக்கு கொடுத்துருக்கான்.
இந்த உப்பனாற்றங்கரையில் இருக்கிற போது இவருடைய சாப்பாடு எப்படின்னா பிட்சை எடுத்து சாப்பிடுவார். காவடி எடுத்துகிட்டு போவாராம். தனக்கு என்ன கிடைத்தாலும் காவடியில் கொண்டு வருவார். அதை இவர் சாப்பிட்றது, மற்றவர்களுக்கு தானம் செய்வது அப்படின்னு தான் ஆரம்ப நாட்களில் வாழ ஆரம்பித்தார். யார்? கதிர்காம சுவாமிகள். அப்படி பிட்சையின் மூலமாக தனக்கு எவையெல்லாம் சேருகிறதோ அந்த பொருளை வச்சு தான் இந்த கோவிலை கட்ட ஆரம்பித்தாராம். இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணுறோம் இல்லையா, கதிர்காம பால தண்டாயுதபாணின்னு சொல்கிறோம் இல்லையா, சீர்காழியிலேருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் கைவிளாஞ்சேரிங்கிற கிராமத்தில் சொல்கிறோம் இல்லையா, அந்த கோவிலை கட்ட ஆரம்பிக்கிற போது இதுபோல் பிட்சையின் மூலமாக வரக்கூடிய பொருளை கொண்டு அப்படி தான் கோவிலை கட்ட ஆரம்பித்தாராம். ஒரு கோவிலை கட்டுறதுங்கிறது சாதாரண வேலை இல்லை, ஒரு சாதாரணமாக முடியக்கூடிய காரியம் இல்லை. அதுக்கு நிறைய பொருள் வேணும். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், ஒரு கோவிலை கட்டுறதுங்கிறது அத்தனை சுலபம் கிடையாது. எக்கச்சக்கமான பொருள் செலவினங்களாகும். நிறைய மனிதர்களுடைய உழைப்பு தேவைப்படும். எவ்வளவோ சிரமங்கள் இருக்குது. ஆனால் பாருங்கள், ஒற்ற ஆசாமியாக ஒரு துறவியாகப்பட்ட கதிர்காம சுவாமிகள் பிட்சையின் மூலமாக பலரிடம் இருந்து சேகரித்த திரவியங்களை கொண்டு, பொருளை கொண்டு இந்த முருகப்பெருமான் ஆலயத்தை அமைக்கிறார். மேற்கு நோக்கி முருகப்பெருமான் ரொம்ப அற்புதமான திருவடிவம். இந்த முருகப்பெருமானுடைய திருவடிவத்தை நம்ம ஒரு முறை தரிசனம் பண்ணினோம் அப்படின்னா இந்த முருகப்பெருமான் சந்நிதியை விட்டு நம்ம கிளம்ப மாட்டோம். அப்படிப்பட்ட அற்புதமான திருவடிவம். இந்த முருகப்பெருமான் கோவிலை கட்டினதோடு மட்டுமல்ல, இந்த ஆலயத்தில் எதிர்காலத்தில் பூஜைகளுக்கு, திருவிழாக்களுக்கு எவையெல்லாம் தேவையோ அவையெல்லாம் நிரந்தரமாக கிடைக்கும் வகையில் சில நிபந்தங்களையும் ஏற்படுத்தி விட்டு தான் இவர் சித்தியாகி இருக்கார். யார்? இந்த கதிர்காம சுவாமிகள். இவர் வாழ்ந்த காலத்தில் இந்த முருகப்பெருமான் கோவில் கட்டணுங்கிறத முருகப்பெருமான் தனக்கு கொடுத்த மிகப்பெரிய பேராக எண்ணி இந்த கோவிலை கட்டி முடிச்சுட்டு தான் சமாதி ஆக வேண்டிய காலத்தில் தனது பக்தர்களுக்கு சொல்லி சமாதி ஆகியிருக்கார். இந்த முருகப்பெருமானுடைய கோவில் கட்டி முடிச்சோன்னே இந்த உப்பனாறு தண்ணி தான் எடுத்து அபிஷேகம் பண்ணுவாராம். யாருக்கு? முருகப்பெருமானுக்கு. அப்போ இந்த தண்ணீரில் ஒரு உப்பு சுவை காணப்படுமா. ஆனால் இந்த முருகப்பெருமானுக்கு இந்த ஜலத்தை எடுத்து அபிஷேகம் செய்ய செய்ய அந்த உப்பனாறு நீரினுடைய சுவையே மாறிப்போச்சாம். ஒரு நல்ல சுவையாக மாறிவிட்டதாம். அதையும் ரொம்ப ஆச்சரியமாக இன்றைக்கு பக்தர்கள் சொல்லுவார்கள். இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா வைகாசி மாதத்தில் முருகனுக்கு மாம்பழ அர்ச்சனை அப்படிங்கிறது நடக்கும். வைகாசி மாதத்தில் மாம்பழ அர்ச்சனை அது ரொம்ப சிறப்பான ஒன்று. இந்த கோவிலில் தான் பார்க்க முடியும். சஷ்டி திதியின் போது இந்த முருகப்பெருமானுக்கு அவல் பாயசம் நிவேதனம் செய்யப்படும். சஷ்டி உற்சவம் முருகப்பெருமானுக்கு சிறப்பு. அவல் பாயசம் இங்கே நிவேதனம் நடக்கும். இந்த முருகனுடைய பீடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த முருகப்பெருமான் பிரதிஷ்டை ஆகியிருக்கிற பீடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீடத்துக்கு கீழே ஒரு எந்திரத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். யார்? கதிர்காம சுவாமிகளே பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். அந்த எந்திரம் பார்த்திங்கன்னா ஒரு நூதனமான வித்தியாசமான எந்திரம். இப்போ எந்த ஒரு கோவிலாக இருந்தாலுமே அந்த தெய்வத்திற்கு ஒரு சக்தி கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு எந்திரத்தை பிரதிஷ்டை செய்கிறத நம்ம பார்த்துருக்கோம். எல்லா கோவில்களையும் பார்த்துருக்கோம். எந்திர பிரதிஷ்டை அப்படிங்கிறது நடக்கும். அதுபோல் இந்த ஆலயத்தில் கதிர்காம சுவாமிகள் முருகனுக்கு பீடத்திற்கு கீழே பிரதிஷ்டை செஞ்சிருக்கிற அந்த எந்திரத்தை ஜல எந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எந்திரம் பார்த்திங்கன்னா சுழன்று கொண்டே இருக்குமா. ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறாங்க, சுழன்று கொண்டே இருக்குமா. அதனால தான் அந்த முருகப்பெருமானுக்கு சக்தியானது அதிகம் காணப்படுவதாக சொல்கிறார்கள். இந்த சுவாமிகள், கதிர்காம சுவாமிகள் சமாதியானது 1962 முருகன் கோவில் கிட்டேயே இருந்தார். உப்பனாற்றங்கரையிலேயே வசித்தார். உப்பனாற்றங்கரையிலேயே சமாதி கொண்டிருக்கிறார். இந்த முருகப்பெருமானுக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்த பிறகு, இந்த முருகப்பெருமானுக்கு எவையெல்லாம் எதிர்கால வைபவங்களுக்கு தேவையோ எல்லாவற்றையும் சேர்த்து முடித்த பிறகு தனது சமாதி காலத்தை தீர்மானித்து 1962 சமாதியானார். அவர் சமாதி ஆகிறதுக்கு முன்னாடி
தன்னுடைய பக்தர்களிடம் இருந்து ஒரு பக்தர்கிட்ட உப்பு கொண்டு வர சொன்னார், ஒரு பக்தர்கிட்ட விபூதி கொண்டு வர சொன்னார். தனது சமாதிக்கு எவையெல்லாம் தேவையோ அவற்றையெல்லாம் தனது பக்தர்களிடம் இருந்துமே கொண்டு வர சொல்லிட்டு உட்கார்ந்த நிலையில் சமாதி ஆகியிருக்கார். இந்த உப்பநாற்றங்கரையிலேயே கதிர்காம சுவாமிகள் அப்படிங்கிறவரோட சமாதியும் காணப்படுகிறது. இந்த சுவாமிகள் வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ அற்புதங்களை பண்ணியிருக்கார். தன்னை தேடி வருகின்ற பக்தர்களுக்கு அவர்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கிறதோ, என்னென்ன நோய்கள் இருக்கிறதோ, என்னென்ன உடல் உபாதைகள் இருக்கிறதோ அவங்கெல்லாம் சொல்லி முடித்த பிறகு சுவாமிகள் ஒரு பிரசாதத்தை கொடுத்து அவர்கள் அத்தனை பேருக்கும் தீர்வு கொடுத்துருக்கார். இதனால் சுவாமிகள் இருந்த காலத்தில் இவரை தேடி வந்த பக்தர்கள் அதிகம். இந்த பகுதியில் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கதிர்காம சுவாமிகள் ஆலயத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு விசேஷமும் இன்றைக்கும் அத்தனை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. முருகனுக்கு எடுக்கிற விழா, முருகனுக்கு நடக்கிற வழிபாடு அப்படிங்கிறதையும் தாண்டி இந்த ஆலயம் இந்த அளவுக்கு இன்றைக்கு வந்திருக்கிறது அப்படின்னா அதற்கு கதிர்காம சுவாமிகள் தான் காரணம்னு இந்த பக்தர்கள் தெளிவாக இன்றைக்கும் காணப்படுகிறார்கள். இந்த சுவாமிகள் காலத்தில் ஒரே ஒரு சம்பவம் சொல்கிறேன். ஒரு அன்பர், இந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு அன்பர், அவர் ரொம்ப மது சாப்பிடுவர். எத்தகையோ முயற்சிகள் பண்ணியும் அதிலேருந்து அவரால் மீண்டு வர முடியல. அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க, அவரால் மீண்டு வர முடியல. அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு நாள் அவரை கூட்டிட்டு கதிர்காம சுவாமிகள்கிட்ட வராங்க. சுவாமிகள்கிட்ட விஷயத்தை சொல்கிறாங்க. சுவாமிகளே, இவர் ரொம்ப மது சாப்பிட்றார், இவர் அதிலேருந்து விலகி வரணும்னு நினைக்கிறார், ஆனால் அவரால் முடியல. சுவாமிகள் நீங்கள் தான் எதானு பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சுவாமிகள் என்ன பண்ணுறாராம், ஒரு சொம்பு, பித்தளை சொம்பு ஒன்று கொடுத்துட்டு பக்கத்தில் உப்பனார், இந்த சொம்பில் ஜலம் பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். யார்? அந்த மது குடிக்கிற அன்பர்கிட்ட. அந்த ஆறுக்கு போய்ட்டு ஒரு ஜலத்தை பிடிச்சிட்டு வந்து சுவாமிகள்கிட்ட கொடுக்குறார். சுவாமிகள் அந்த ஜலத்தை தன் கையில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்துட்டு இந்த அன்பரிடம் பேசுகிறார், இவற்றை பேசுகிறார். இந்த சொம்பு ஜலத்தை அப்படியே குடிக்கிறார். அவற்றை கொடுத்துட்டு இந்த ஜலத்தை குடிங்கோ அப்படிங்கிறார். அந்த ஜலத்தை அவர் குடிக்கிறார், இந்த நீரை குடிக்கிறார். யார்? மது சாப்பிட்றவர். பாருங்கள், 10 நிமிஷம் சுவாமிகள்கிட்ட இருந்தது. இந்த ஜலத்தை குடித்து முடிச்சோன்னு சுவாமிகள் கேட்கிறார், எப்படி இருந்தது இந்த ஜலம் அப்படிங்கிறார். எப்படி இருந்தது இந்த ஜலம் அப்படிங்கிறார். அந்த அன்பர் சொல்கிறார், நான் சாப்பிடுகிற மது போலவே இருந்தது அப்படிங்கிறார். அவர் டெய்லி சாப்பிடுவார் இல்லையா, அந்த மது போலவே இருக்குது அப்படிங்கிறார். இந்த ஜலத்தை சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த கான்வர்சேஷன் நடக்கிறது. சுவாமிகளுக்கும் அந்த மது சாப்பிடுகிற அன்பருக்கும் நடக்கிறது. அதன் பிறகு சுவாமிகள் கடைசியாக கேட்கிறார், அவரை பார்த்து கேட்கிறார், இதன் பிறகும் உங்களுக்கு மது சாப்பிடணுங்கிற எண்ணம் இருக்கான்னு கேட்கிறார். ஒரு சாதாரணமான ஜலம் அதை மதுவாக சுவாமிகள் மாற்ற முடிகிறது. இந்த மதுங்கிறது ஒரு சாதாரணமான ஜலம் அப்படிங்கிறது போல சுவாமிகள் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி இதன் பிறகும் இது சாப்பிடணும்னு உங்களுக்கு எண்ணம் இருக்கான்னு கேட்டவுடனே 2 கைகளையும் கூப்பிக்கொண்டு சுவாமிகளை விழுந்து நமஸ்கரிக்கிறார். சுவாமிகளை, இனிமேல் நான் இதை தொடமாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன் சுவாமிகளுக்கு உறுதி சொல்கிறாராம். அதன் பிறகு அந்த அன்பர் மதுவை தொடவில்லையாம். ஒரு இறைப்பணி அப்படிங்கிறது பகவானுக்கு பூஜை செய்கிறது மட்டும் கிடையாது, பகவானுக்கு தோத்திரங்களை சொல்லி கொண்டிருப்பது மட்டும் கிடையாது. ஒரு சமூக சேவை, பக்தர்களிடம் நல்ல எண்ணங்களை விதைக்க வேண்டும், சமூகத்தில் நல்லவர்களை உருவாக்க வேண்டும். இதுவும் மகான்களுக்கு முக்கிய பணியாக கொடுக்கப்பட்டிருந்தது. அதனால தான் கதிர்காம சுவாமிகள் இந்த கோவிலை கட்டினதோடு மட்டுமல்லாமல், முருகப்பெருமானுக்கு தொண்டு செய்ததோடு மட்டுமல்லாமல், அந்த பக்கத்தில் இருக்கிற பல அன்பர்களுக்கும் முருக பக்தியை உணர்த்தி அவர்கள் எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு உதாரணமாக இருந்து பல விஷயங்களை பலருக்கும் சொல்லியிருக்கிறார் இந்த கதிர்காம சுவாமிகள். இந்த கதிர்காம சுவாமிகள் அதிஷ்டானத்தையும் வணங்கி கைவிளாஞ்சேரி பால தண்டாயுதபாணி சுவாமி ஆலயத்தையும் நாம் வணங்க வேண்டும். நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம்.